கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்திய திருவசனத்தை நாம் அனுதினமும் தியானிப்போம். அந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், சபையினுடைய விசுவாசி பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும். நம் ஊழியக்காரர்களை பிரதர் என்று கூப்பிடுகிறோம். இந்த நாள் தியானத்திற்கு என்று 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13 நாம் வாசிப்போம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது. பாருங்க, சபை நடத்துகிற போதகர் விபச்சாரக்காரனா இருக்கவே கூடாது. பொருள் ஆசைக்காரனாவது. பாருங்க, பணம் பெருகும்போது, காணிக்க தசமபாகம் வரும்போது இருதயத்துக்குள்ள என்ன வரும்? பொருள் ஆசை வந்துவிடும். இந்த பொருள் ஆசை வரும்போது தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஊழியக்காரங்களை வைத்துக் கொள்வாங்க. விக்கிரக ஆராதனைக்காரனாது. பண ஆசை, பொருள் ஆசை விக்கிரக ஆராதனைக்கு சமம். ஊழியக்காரங்க சத்தியத்தை அறிந்தேன்னு சொல்றவங்க, குறிப்பா பெந்தகோஸ்து சபையை நடத்துகிறவங்க விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, பண ஆசை, பொருள் ஆசை விக்கிரக ஆராதனைக்கு சமம். அல்லேலூயா. உதாசீனாவது. எந்த ஒரு காரியத்தை போயிட்டு ஊழியக்காரரிடத்துல சொல்லும் போது அது காதுல என்ன பண்ண மாட்டாங்க? ஏழைக்கு அவங்க செவி கொடுக்கவே மாட்டாங்க. ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு மாத்திரம் என்ன பண்ணுவாங்க? செவி கொடுப்பாங்க. அவர்களை மாத்திரம் அவர்கள் மேன்மைப்படுத்துவாங்க. திக்கற்றவங்க, பரதேசிகராக இருக்கிறவங்க அவங்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. உதாசீனமா இருப்பாங்க. அநேக குடும்பங்களுக்கு ஜெபிக்க கூப்பிடும் போது யார் காணிக்க கொடுக்கிறாங்களோ, யார் அவர்களுக்கு தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ அந்த விசுவாசிகள் வீடுகளுக்கு மாத்திரம் தான் போவாங்க. ஏழைகளின் வீடுகளுக்கு போக மாட்டாங்க. அவர்கள் உதாசீனப்படுத்துவாங்க. அவர்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? திறப்பில் நின்று ஜபம் கூட அவர்களுக்காக செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த ஊழியக்காரங்க. இவங்க அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிறவங்க. இவர்கள் மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்கிறவங்க. பண ஆசையை தன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு, பொருள் ஆசைகளை தன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஊழியத்தை செய்வாங்க. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கு அது வேறாய் இருக்கிறது. உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால். கொள்ளைக்காரன், ஊழியக்காரன் போய் கொள்ளைக்காரனா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனா எப்படி கொள்ளைக்காரங்களா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. கொடுக்கிற காணிக்கையும் தசம பாகத்தையும் என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கே தெரியாத போல என்ன பண்ணுவாங்க? வஞ்சகமான காரியங்களை பண்ணி தன் இன பந்துகளுக்காக, தன் பிள்ளைகளுக்காக அவர்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்கிற ஊழியக்காரர்களா இருப்பாங்க. இவர்களை விட்டு என்ன பண்ணு? விலகடான்றார் கர்த்தர். அனவெறி பிடிச்சவனா இருப்பாங்க. லௌகிக கவலை இருதயத்தில் வச்சுட்டு பணத்து மேல ஒரு குறிக்கோளா இருப்பாங்க. இந்த உலக நேசத்தையே என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. இவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். அல்லேலூயா. சிந்தையில பாவம் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. நாம் என்ன பண்ணக்கூடாது? அவருடைய சரீரத்தை வாங்கி புசிக்கவும் கூடாது. அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணவும் கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? புறம்பே இருக்கிறாங்க தெரியுங்களா? புறஜாதியர். அவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் இந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். இந்த பொல்லாத ஊழியக்காரனை விட்டு நம்ம என்ன பண்ணணுமா? தள்ளி வந்துடணும். இது சுய கற்பனைகளால் போதிக்கிற வசனங்களை நாம் கேட்டு, நாம் செவி கொடுத்து, நாம் நடந்து அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தையும் பரிசுத்தமுள்ள ரத்தத்தையும் சபைகளை நாம் பானம் பண்ணுவோமானால் நிச்சயமாக நித்திய ராஜ்யத்திற்கு நாம் வர முடியாது. அதனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதித்து உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்து வருகிற ஊழியக்காரர்களோடு நாம் ஐக்கியப்படுவோம். அவர்கள் கொடுக்கிற தேவனுடைய திருவசனங்களை நாம் கேட்போம். அந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு
அனுதினமும் பரிசுத்தத்தின் மேல் இன்னும் பரிசுத்தம் அடைந்து நித்திய ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த சத்திய திருவசனத்தை அனுதினமும் நாங்கள் கர்த்தாவே தியானித்து இந்த வசனத்தை இயேசப்பா நாங்கள் கைகொண்டு நடந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நித்திய ராஜ்யத்திற்கு வர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் பலனும் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.